ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. குருவின் பலம் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ கோச்சாரத்தில் குரு மாறுது, இந்த குரு 2ல் இருக்குது, 5ல் இருக்குது, உங்களுக்கு ஆஹா ஓஹோ இருக்கும் அப்படின்னலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது கோச்சாரத்தில் மாறக்கூடிய அந்த குரு நமக்கு எப்படி பலன் தரும், இதுதானங்க வேணும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது எப்படியெல்லாம் நமக்கு செயல்படும் அப்படின்னா, மாதா பிதா குரு, அம்மா அப்பாவுக்கு பிறகு நமக்கு ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியது யாருன்னா குரு. அந்த குரு பொதுவாக குருனாலே நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. நமக்கு சரியான சில விஷயங்களை தெள்ள தெளிவாக போதிக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இது சரி, இது தப்புன்னு, நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு குரு தாங்க. நமக்கு கையை பிடிச்சி இந்த வழியில் நீ போ, உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே நமக்கு குரு தான். ஒரு சின்ன விஷயங்களை நமக்கு போதிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களும் நமக்கு குரு தான். நல்ல விஷயங்களை நமக்கு சரியான நேரத்தில் கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே நமக்கு குரு தான். ஸோ இந்த குரு எப்பெல்லாம் நமக்கு ஒரு பலமாக நம்ம யோகமாக நமக்கு செயல்படும் அப்படின்னா, பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்துலலாம் குரு பலன் இருக்குது, இவங்களுக்கு எப்போவுமே சில யோகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது அந்த குரு பலம் எப்படி அவங்களுக்கு செயல்படும்னா, அந்த ஜாதகருக்கு எப்போவுமே ஒரு குரு கட்டாயம் பேக்ரவுண்டில் வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஜாதகருக்கும் அந்த குருவோட பலம் பலமாக இருக்குன்னும் பொழுது அந்த ஜாதகருக்கு பின்புலமாக ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே இதை செக் பண்ணி பார்க்கலாங்க. குருவோட அனுகிரகம் அப்படின்றது எப்படின்னா, யாராவது ஒருத்தர் அவங்கள பின்புலமாக இயக்கிட்டே இருப்பாங்க. இது செய்யுங்க, இது செய்யுங்க, இந்த வழியில் போங்க. அந்த ஜாதகரும் அவருடைய கைடன்ஸையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ குருவோட அந்த பலம் இந்த வழியில் தான் அவங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். நல்ல குரு நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது அப்போது அந்த ஜாதகருக்கு சில விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். இதுதான் லாஜிக்காக பார்க்க போனால் உண்மை. ஸோ ஒருத்தர் நமக்கு தப்பான ஒரு கைடன்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளும் ஒரு 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 பத்தம் போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஒரு சர்டன் பில்லாக இல்லை, நம்ம தப்பான வழியில் போகிறோம் அப்படின்ற நமக்கு ஒரு இது வரும் இல்லையா. ஸோ அந்த இது இல்லாமல் சரியான ஒரு சிறந்த குருவால் ஒருத்தருக்கு நல்ல ஒரு வழியை காட்ட முடியும் அப்படின்னும் பொழுது அந்த ஜாதகர் நல்ல வழியில் பயணிப்பார். ஸோ அவர் அந்த குருவோட அனுகிரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதமாக இருக்கும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, என் குரு இருக்கிற வரைக்கும் நான் நல்ல ஒரு 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 லெவலில் இருந்தேன், அவர்கிட்ட ஒரு டச்சப்பில் இல்லாமல் போனதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என் குரு கிட்ட நான் ஒரு நல்ல ஒரு கனெக்டிங்கில் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் எனக்கு நல்ல விதமாக நடந்துட்டு இருந்தது. எனக்கு அவர்கிட்ட எனக்கு ஒரு டச்சப் கட் ஆகிடுச்சோ அப்போலேருந்து என்னோடய லைஃப் ஸ்டைலே பேட்டர்னே எல்லாமே மாறி போயிடுச்சு, சடனாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த டைமில் அவங்களுக்கு அந்த குரு பலன் குறைந்திருக்கும். ஸோ குரு பலன் எப்பெல்லாம் வீக் ஆகுதோ அப்போ உங்கள் லைஃப்பில் இருந்து உங்களை கைட் பண்ணியிருந்த அந்த குரு விலகி விடுவார். ஸோ இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடியது. உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் உங்களுக்கு குருவாக இருந்து போதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த குருவாக இருந்து போதிச்சவங்க எல்லாருமே ஒரு சர்டன் பீரியடில் உங்களை விட்டு விலகும் பொழுது உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் இருக்கும். இதை நம்ம லைஃப்லேயே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம யாருமே வானத்திலேருந்து 1 2 3 ஜம்ப்புன்னு குதிக்கலைங்க. இந்த பூமியில் எல்லாருமே இறைவனோட அனுகிரகத்தால் தான் பிறந்திருக்கும். ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் போதிக்க நமக்கு ஒரு குரு கட்டாயம் தேவை. அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்மளை சார்ந்த உறவுகளில் யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு நல்ல வெல்விஷராக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெல்விஷராக இருக்கக்கூடியவங்க கூட நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அது போல் போதிக்கவங்களுடைய வார்த்தைகளையும் நம்ம கேட்டு நம்ம நடக்கும்பொழுது நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். நம்ம எப்போவுமே நம்ம தான் கரெக்டு, மற்றவங்க எல்லாருமே ராங்கு அப்படின்னு ஒரு டிசிஷன் வரக்கூடாது. நம்ம லைஃப்பில் எப்போவுமே பிகினிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அம்மா அப்பா எந்த அளவுக்கு முக்கியமோ
குருவும் முக்கியம். ஸோ குருவினோட பலம் வந்து கோச்சாரத்தில் வந்து இந்த 2ல் இருக்க குரு அப்படின்னும்பொழுது உங்களுக்கு நல்ல குருவோட அனுக்கிரகம், குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். எப்படின்னா அதை சார்ந்த நபர்கள் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. அவங்க மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இதுவே 5ல் குரு இருக்கும் போது உங்களுடைய பலம், உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனத்தோட அருளால், அந்த குருவோட சரியான வழிகாட்டுதலால் உங்களுக்கான சில முயற்சிகள் எடுக்கிறீங்களா, அதில் வந்து உங்களுக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த குரு எந்த வகையில் நமக்கு ஒவ்வொரு பாவத்தில் வரும்பொழுது பலன் தரும்னா, அதற்கான சில கேரக்டர்கள் வந்து நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணுன்னாலும் ஒரு கெட்டது நடக்கணுன்னாலும் அதை சார்ந்த உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு குருவும் கிடைக்கலங்க இது வரைக்கும், நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லவும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாரை வந்து பின்பற்றி, யாரை குருவாக ஏற்று அவங்கள வழியை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, அந்த மார்க்கத்தில் போய் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை எப்படி கொண்டு வரலான்னு பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா, டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை ஜோதிட ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி.